வீட்டில் மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க. முட்டை கிரேவி தான் செய்ய போனேன். இப்போ முட்டை கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி அரைச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டேன் பார்த்துக்கோங்க. கரண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வதக்கி விட்டுட்டேன். நல்லா உப்பு சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் சாம்பார் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடையில் இது குழம்புத்தூள் கொஞ்சம் காலியாகிடுச்சு. கடையில் உள்ள ஆச்சி மசாலா புளிக்குழம்பு தூள் தான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு 2 முட்டை தான் உடச்சி ஊற்றினேன் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 2.5 டம்ளர் வந்து தண்ணி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கலர் அப்பளம் தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பாப்பாவுக்கு அந்த அப்பளம் பிடிக்கும். ரவுண்ட் அப்பளத்தை விட இந்த அப்பளம் சாப்பிடுவாங்க நல்லாவே. முட்டை பாருங்கள் தனித்தனியாக நல்லா உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா கலைஞ்சி போகாது. குழம்பும் கிரேவியும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். சாப்பாடு விசில் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதை கிரேவி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தயிர் மோர் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் எதுவுமே போடல. மோர் தயிரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜீரகம் உப்பு மட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதோட கலர் அப்பளம் பொரிச்சாச்சு. சாமிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை நம்ம யூஸ் பண்ணதுனால நான் வந்து முதல்ல வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த தயிர் எடுத்து வச்சு கொஞ்சமாக 2 அப்பளம் மட்டும் எடுத்து வச்சு சாமிக்கு எடுத்து வச்சுருவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னைக்காவது நான்வெஜ்னால் நான் பெரும்பாலும் இதெல்லாம் செய்ய மாட்டோம். முட்டை ஏதாவது செஞ்சோம்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி செஞ்சுருவோம். எங்கள் பாப்பா இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டா. அவள் ரொம்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டா. கொஞ்சமாக முட்டை கிரேவி எடுத்துக்கிட்டு மோர் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டா. இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் லஞ்ச் மெனு. சாப்பாடு, முட்டை கிரேவி, மோர், அப்பளம், அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.